புன்னைக்காயல். இந்த கடற்கரை கிராமத்தில்தான் தாமிரபரணி நதி கடலில் கலக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் சென்ற லட்சக்கணக்கான கன அடி நீர் எங்கு சென்றது, எப்படி சென்றது, இதனால் பாதிக்கப்பட்ட புன்னைக்காயல் கிராமத்தின் தற்போதைய நிலை என்ன? சாலை மார்க்கம் வெள்ள நீரால் துண்டிக்கப்பட்ட நிலையில் கள நிலவரங்களை அறிந்து கொள்ள கடல் மார்க்கமாக சுமார் 8 கிலோமீட்டர் பயணம் செய்தது நியூஸ் 7 தமிழ் குழு. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களை தீவாக மாற்றிய இந்த கனமழை வெள்ளத்தில் ஒரு அங்கம் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு. தாமிரபரணி இயல்பாக பாய்ந்து ஓடும் போது திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்கி இறுதியாக தூத்துக்குடி மாவட்டத்திற்குள் ஆத்தூர் என்கிற பகுதியை தாண்டி புன்னக்காயல் என்ற மீனவ கிராமத்தில் தான் கடல் கலக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மீனவ கிராமம் தற்போது இந்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த தாமிரபரணி நதி பாயக்கூடிய இடங்கள்ல போன அத்தனை லட்சம் கன அடி தண்ணீரும் இறுதியாக இந்த சின்ன மீனவ கிராமத்துக்குள்ள வந்துதான் இந்த மாபெரும் கடல் பரப்புல கலக்குது. அப்படிப்பட்ட புன்னக்காயல் கிராம பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இந்த போன்ற மழை வெள்ள காலங்களில் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்காங்க. இந்த கனமழை வெள்ள காலமும் விதிவிலக்கு இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. கடந்த 4-5 நாட்களாக எந்த தொலைத்தொடர்பும் இல்லாமல், உணவு வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வர அவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்திருக்கக்கூடிய அமளி நகர் மீனவ கிராமங்களும் பங்குத்தந்தை உட்பட அந்த கிராமத்தை சேர்ந்த அனைவரும் உதவி செய்து படகுகள் மூலமாக கடல் மார்க்கமாக போய் உணவுப் பொருட்கள், அவர்களுக்கு தேவையான ரிலீஃப் மெட்டீரியல்ஸ், மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு மீண்டும் கடல் மார்க்கமாகவே அவங்க மீனவ கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில தற்போது நியூஸ் 7 தமிழ் முதல் முறையாக எந்த தொலைக்காட்சியும் செல்லாத ஒரு இடத்திற்கு சென்று அந்த மக்களுடைய சிக்கல் என்ன, அவர்களுக்கு ஏன் இது வரைக்கும் ரிலீஃப் மெஷர்ஸ் வரலைங்கிறத அரசின் கவனத்துக்கு கொண்டு போவதற்கான ஒரு பயணத்தை தான் மேற்கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தால் 90% மூழ்கிய புன்னைக்காயல் கிராமத்திற்கு அரசு அதிகாரிகள் யாரும் இதுவரை வரவில்லை என மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எந்த உதவியுமே கிடையாது, நெட்வொர்க் கிடையாது, கரண்ட் கிடையாது, எங்களோட சாலை வழியும் துண்டிக்கப்பட்டுட்டு. அதனால் நாங்கள் எங்களால் முயற்சி எடுத்து கடல் வழியாக போய் ஜாமாங்க வாங்க பார்த்தோம், எங்களால் முடியல. அப்போ நாங்கள் ஒரு சின்ன வீடியோ எடுத்து எங்களுடைய கடற்கரை சைடில் உள்ள ஆட்களுக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பினோம். அதை பார்த்துட்டு நைட்டு தான் அனுப்பினோம். முடியாத நிலைமையில மலைக்குள்ள போய் போட்டில் ஏறி போய் அனுப்பினோம். அதை பார்த்துட்டு எங்கள் கடற்கரை சமுதாயம் ஃபுல்லாமே இந்த மாதிரி நாங்கள் நைட்டு அனுப்பினோம். விடிய காலமே எங்களுக்கு இதே மாதிரி எல்லா சலுகையும் அவங்களா முடிஞ்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே எங்களுக்கு பார்க்க கூட வரல. அங்கே சாலை வழி துண்டிக்கப்பட்டுட்டு எந்த வழியாக வர முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் வந்துச்சு, வந்து வெறும் பிஸ்கட்டை போட்டு தான் போனாங்க தவிர வேறு ஒன்றுமே பண்ணல. இதுக்கப்புறம் திரும்ப 2ஆம் நாள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அது எல்லாமே கெட்டு போன உணவு மாதிரி தான் இருக்குது. சாப்பிட முடியுமான்னு தெரியல. எங்கள் ஊர்லேயே வந்த தண்ணியில், வெள்ள தண்ணியில் மக்கள் உடுத்திருக்க துணியை தவிர வேற யாருமே ஒரு துணி கிடையாது, ஒரு ஜாமுங்க கூட வீட்டில் கிடையாது. இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணி கணக்கு எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. பிள்ளைகளுக்கு கூட ஒரு துணி கிணி எதுவுமே கிடையாது. அதனால எல்லாத்தையும் இழந்துட்டு நாங்கள் நிற்க தெருவில். இன்னைக்கு நாங்கள் திங்கிற கூட சாப்பாடு தவிர வேற எல்லாத்துல ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. இந்த புன்னைக்காயல் பகுதியை மட்டுமல்லாது சுற்றியுள்ள பல கிராமங்களையும் காப்பாற்றியுள்ளனர் இளைஞர்கள் 13 பேர். இவர்கள் வெள்ள நீர் கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் தங்கள் கைகளாலேயே மணலை தோண்டி ஆழப்படுத்தியதால் ஊருக்குள் புகுந்த நீர் கடலில் வேகமாக கலந்தது. கையை தோண்டி எப்படி ஓடி நம்பிக்கை தண்ணிக்குள்ள நீங்க தோண்டி விட்டா ஓடி அந்த நம்பிக்கையில தோண்டி போகணும். அவ்வளவு தண்ணி தேங்கி நிற்கும் போது மொத்தமா நீ உங்களே கூட அடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு 1/2 கிலோமீட்டர் போகணும். சரிங்க, 1/2 கிலோமீட்டர் எங்க போறது. 10 மக்கள் தானே, 13 பேர் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த தண்ணி ஓடைக்கு ஒரு வழிகாட்டினதுனால இத்தனை பெரிய ஓட வழி இவ்வளவு தண்ணி போயிருந்திருக்கு. இந்த வழியும் அமைக்கையிலேன்னு சொன்னா மக்கள் இதோட மோசமா ஆத்தூர், சேந்தமங்கலம், தெற்காத்தூர், வடக்காத்தூர் இதோட மோசமான விளைவுகளை சந்திச்சிருக்கும். இது போன்ற கிராமங்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திட்டமிட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் மீனவ மக்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் விரைந்து எடுக்க வேண்டும். தாமிரபரணி கடைசியில் கலக்கக்கூடிய இடம் வேணா புன்னைக்காயலாக இருக்கலாம், ஆனால் இந்த பேரிடருக்கான நிவாரணத்தை தொடங்குவது புன்னைக்காயிலிருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்த சிறப்பு தொகுப்பு மூலமாக வைக்கிறோம்.